இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தம் 2,20,00,000க்கு அதிகமான குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன. எல்லோருக்கும் ஒரே வகையான குடும்ப அட்டை வழங்கப்படுவதில்லை. மொத்தம் 5 வகையான குடும்ப அட்டை இருக்கிறது. அந்தியதி அன்ன யோஜனா, ஏஏஒய் ரேஷன் கார்டு, முன்னுரிமை ரேஷன் கார்டு பிஹெச்ஹெச், முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டு, சர்க்கரை விருப்ப அட்டை, பொருளில்லா அட்டை என்று பொதுமக்களின் பொருளாதார தகுதிக்கேற்ப மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டை உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாட்டில் மொத்தம் 20 லட்சம் குடும்ப அட்டைகள் புதிதாக வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் 5 லட்சம் குடும்ப அட்டைகளை முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டையிலிருந்து முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக மாற்றிக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 13,700 என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டையிலிருந்து பிஹெச்ஹெச் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். எனவே தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் உங்கள் குடும்ப அட்டையை முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டிலிருந்து முன்னுரிமை ரேஷன் கார்டுகளாக மாற்ற விரும்பினால் தகுந்த ஆவணங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்து ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்ளவும் என்றும் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு முன்னுரிமை ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் பெற்றுக்கொள்ளலாம். ஓரளவு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு என்பிஹெச்ஹெச் கார்டு வழங்கப்படுகிறது. இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும். ஆனால் பிஹெச்ஹெச் அட்டை வைத்திருப்பவர்கள் அளவுக்கு மானியம் கிடைக்காது. பொருளும் குறைவாக கிடைக்கும். மற்ற பொருட்களுக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். எனவே தகுதியுள்ளவர்கள் ரேஷன் கார்டு வகையை மாற்ற விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழங்கப்பட்ட உங்களின் விண்ணப்பங்கள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு அதிகாரிகளால் ஒரே நாளில் கூட ஒப்புதல் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உங்களுடைய குடும்ப அட்டை வகையை நீங்கள் மாற்ற விரும்பினால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்து எளிதில் மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது குடும்ப அட்டையை மாற்றிக்கொள்ள இல்லைன்னா முக்கிய அப்டேட். இது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டையில் நீங்கள் முகவரி மாற்றணும்னு நினச்சாலும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. முகாம் எங்கே நடக்குதுன்னு தெரியலனா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அந்த முகாமில் போய்ட்டு ரேஷன் கார்டை திருத்தம் செய்யலாம். முகாம் நடைபெறும் இடத்தை எப்படி ஆன்லைனில் கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே உங்களுடன் stalin.tn.gov.in உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லி ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடன் ஸ்டாலின் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா முகாம்களின் விவரம் அறியன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பக்கத்திலே கிளிக் செய்யணும்னு சொல்லி கிளிக் கலரில் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்ட வாரியாக முகாம் அட்டவணைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர் நாள் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுவதால் 25/8/2025 உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. முகாம் நடைபெற தேதி மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு மாவட்டத்தை தேர்வு செய்யுங்கன்னு இருக்கும். உங்களுடைய மாவட்டம் மீது செலக்ட் பண்ணுங்க. தேதி வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா மாவட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணல மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு முகாம் நடைபெறும் தேதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 26, 29, 30. அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டவணை சொல்லிட்டு பதிவிறக்குன்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்கும். அந்த பதிவிறக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் பிடிஎஃப் ஃபைலோட கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட மாவட்டத்தை பெயர், முகாம் நடைபெறும் தேதி, முகாம் எந்த இடத்துல நடைபெறும் சொல்லிவிட்டு டவுனா பஞ்சாயத்து பிளாக்னு மென்ஷன் பண்ணிவிட்டு கேம்ப் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. இது இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் எந்த வட்டாரம் இருக்கோ அங்கே போய்ட்டு இந்த முகாமில் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அவங்க அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிவிட்டு ஆன்லைன் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டு சொல்லி எஸ்எம்எஸ் வரும். இந்த முகாமில் நீங்கள் ஈஸியாக பயன்பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.